கம்மிங் கிடையாது. எல்லாமே வீட்டில் பனையூரில் சிட்டிங் தான், நோ கம்மிங். அரசியல் மேடையில் சினிமா பஞ்சா பேசுகிறாப்புல, சினிமாவில் அரசியல் பஞ்சா பேசுகிறாப்புல, சினிமா வேறு அரசியல் வேறுனு பிரித்து பார்க்க தெரியாமல் இங்கே போட்டு ரெண்டாக பொழந்ததில் சினிமாவில் போய் புலம்பிட்டு இருக்காப்புல. என்னை காலி பண்ணிடலாம், என்னை அசிங்கப்படுத்திடலாம்னு நினச்சிங்கன்னா நான் திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. ஐ எம் கம்மிங். இதான் மாடுலேஷன். இதை கொஞ்சம் என்னை காலி பண்ணிடலாம், அசிங்கப்படுத்த நினச்சிங்கன்னா நான் திரும்பி போகிற ஐடியாவே இல்லை, ஐ எம் கம்மிங் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உணர்ச்சி போட்டு பேசியிருக்காப்புல. ஆனால் உண்மையிலே உள்ளுக்குள்ளே எப்படியா ஃபீலிங்கன்னா என்னை காலி பண்ணிடலாம், அசிங்கப்படுத்த நினச்சினா நான் திரும்பி போக மாட்டேன். இதுதான் உண்மையான வசனம். அது மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் வெளியே பேசும்போது டப்பிங் தேட்டரில் அதை கொஞ்சம் வேறு மாதிரி பேசியிருக்காப்புல. அடித்த அடியில் அனில் 65 போட்டதில் கதறிச்சு பிள்ளை கதை தான் என்ன பண்ணுதுன்னா அங்கே போய் உட்காந்துக்கிட்டு சினிமாவிலையும் என்னை காலி பண்ணிட முடியாது, என்னை அசிங்கப்படுத்திட முடியாது. அதான் காலி பண்ணியாச்சு, அசிங்கப்படுத்தியாச்சு. அசிங்கப்படுத்துறதுக்கு இல்லை, அசிங்கத்தை யாரை படுத்த முடியும்? எது அசிங்கமோ அதை தான் அசிங்கப்படுத்த முடியும். இங்கே படத்தில் பஞ்ச் பேசுவார், நான் வந்து திரும்பி போக மாட்டேன், நான் கம்மிங் பண்ணிடுவேன், நான் வந்துடுவேன், என் பெண்களுக்கு நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு. இதை நிஜத்தில் பண்ணணும்ல. பொதுவாக விஜய் படம்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், காமெடி சென்ஸ் இருக்கும், நல்ல சாங் இருக்கும், நல்லா ஆடுவாப்பில் அப்படின்னு தான் போகிறோம் மக்கள். ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவில் இது முழுக்க டிவிகேவுக்கான ப்ரொமோஷன் படம். படத்துடைய ஒவ்வொரு காட்சியை பார்க்கும்போது ட்ரெய்லரில் பார்க்கும்போது நல்லா தெரியுது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் அவர் 2 யானைக்கு நடுவில் அவர் நடந்து வர்றது. உண்மையிலே 2 யானைக்கு நடுவில் காட்டுக்குள்ள போய் நடந்து வந்துங்க பார்ப்போம். காட்டுக்குள்ளே 2 யானை அப்படி பிளிரும்போது நடந்து வந்துட்டா யானை சாணி கிடைக்காது, அவர் சாணி தான் கிடைக்கும் நமக்கு. அப்படி ஒரு ஷாட் வச்சுருது. அதெல்லாம் ஒரு குறியீடுகள். அப்படி மாரி செல்வராஜ் நம்ம இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, ரஞ்சித்லாம் குறியீடு வைக்கிறாங்க. அந்த மாதிரி இது குறியீடு, யானை குறியீடு. டிவிகே தமிழக வெற்றி கழகம் மாதிரி தளபதி வெற்றி கொண்டான் அந்த குறியீடு. அப்புறம் பார்த்திங்கன்னா புஷி ஆனந்த். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா படித்து பட்டம் பெற்று IRS ஆஃபீஸராக இருந்து கடைசியில் பார்த்தா அவர் சினிமாவோட நடிக்க வந்திருக்காப்புல. 5 கொள்கை தலைவர் இருக்கிற மாதிரி 5 பேரை நடக்க விட்டுருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஒருத்தன் டீ கோட் பண்ணி போட்டிருக்கான், இதுதாங்க 5 கொள்கை தலைவர், 5 கொள்கை தலைவரோடு நடந்து வந்துட்டு இருக்காப்புல அவர். இங்கே பார்த்தா பெரியார் தாடியோட ஒருத்தர் இருக்காப்புல, அந்த பக்கம் பார்த்தா ஒரு பெண்ணு, இந்த பக்கம் ஒரு பெண்ணு, வேலுநாச்சியார் அஞ்சலியம்மனுக்கு பதிலாக, அப்புறம் அம்பேத்கர் காமராஜர், அப்படி ஒரு 5 பேர் இப்படி நடந்து வர மாதிரி. அதுக்கு முன்னாடி மக்கள் ஃபுல்லாக திரள்ற மாதிரி மக்கள் திரண்டு இவருடைய போஸ்டரை போட்டு அப்படி மாற்றம்னு கையை உயர்த்தி மக்கள் எல்லாரும் இவர் அரசியலுக்கு அழைக்கிறாங்களாம். நீங்கள் வந்துருங்க, உங்களால் தான் புரட்டி புல்டோசரை நட முடியும், உங்களால் தான் மொத்தமாக தமிழ்நாட்டை புரட்டி போட முடியும், நீங்கள் சினிமாவில் வந்து இப்படி சாதித்த மாதிரி வில்லனை பறக்க விட்ட மாதிரி தமிழ்நாட்டு அரசியலையும் சட்டசபையிலையும் பறக்க விடுங்க அப்படின்னு மக்கள்லாம் அரசியலுக்கு கூப்பிட்ற மாதிரி மாற்றம் இருக்க மாதிரி மாற்றம்னு கையை தூக்கி ஒரு சேஞ்ச் வரப்போகுது, ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னு கடைசியாக கொண்டு போய் அப்படி படத்தை முடிக்கிற மாதிரி காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. ஒரு படத்தின் மூலமாக தமிழ்நாட்டு அரசியலையே புரட்டி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காப்புல விஜய். இது விஜய் எடுத்த படம் தான், வினோத் எடுத்த படம்லாம் சொல்ல முடியாது. இது விஜய் எடுத்த படம். விஜயனுடைய கண்காணிப்பில் விஜயனுடைய டீமே வசனம் எழுதி, திரைப்படத்தில் நீங்கள் எவனோ எழுதி கொடுத்த வசனத்தை அப்படியே பஞ்ச் பண்ணி பேசிடலாம், திரும்பி போகிற பழக்கம் இல்லை, ஐ எம் கம்மிங் அப்படிலாம் பேசிடலாம். நிஜத்தில் பேசணும்ல. நிஜத்தில் மக்களுடைய பிரச்சனை மனசுலேருந்து பேச முடியாத ஒருத்தன் திரைப்படத்தில் பேசி அதன் மூலமாக தன்னுடைய அரசியலை நிலைநிறுத்தி தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போட்டலாம் நினச்சிக்கிட்டு ஒரு படம் வருது. அது சுமாரான படம் தான். அது ஒன்றும் கேசரிலாம் வந்து அவ்வளவு எனக்கெல்லாம் பிடிக்காது. அது வந்து பாளையா நடித்ததுனால என்னவோ பெருசாக எனக்கு பிடிக்காது. ஒரு சுமார் ரகமான படம். அந்த படத்தை விஜய் கொஞ்சம் நடிப்பதனால இவர் கொஞ்சம் பஞ்சு கிஞ்சு போட்டு பறக்க விட்டு ஒரு 10 பேரை அடிக்க விட்டுனால கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குமே ஒழிய மற்றபடி இது ஆகா ஓஹோ படம்லாம் கிடையாது. இதை எடுத்து வச்சுக்கிட்டு தான், இந்த கேசரியை கிண்டி வச்சுக்கிட்டு தான் எங்கள் படத்துக்கு தேட்டர் சரியாக தரமாட்டுறாங்க, சென்சார் தரமாட்டுறாங்க, எங்கள் படத்தோட போட்டி போட பார்க்குறீங்களா, காணாமல் போயிடுவீங்க, தடம் தெரியாமல் போயிடுவீங்க அப்படின்னு சாபம் விட்டு உட்காந்துருக்காங்க. ஏன் காசு வெட்டி போடுங்களேன், ஏன் முட்டை கொதி வைங்களாண்டா. ஒரு ஜனநாயகம் என்பது என்ன? எல்லாரும் சமம் என்பதுதான் ஜனநாயகம். அவன் ஜனநாயகன் என்றால் அவன் எல்லாரையும் சமமாக பார்ப்பான் அப்படின்னா அவன் ஜனநாயகன். இந்த ஜனநாயகன் படத்தினுடைய திரையரங்க டிக்கெட் இருக்கு பாருங்க, 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. 180 ரூபா டிக்கெட் இருந்திருக்கு. புக் பண்ணுறதுக்காக ஒருத்தர் போகிறாரு, டிக்கெட் நிறைய இருக்குங்கன்னு இருக்காப்புல. எளிய போய் ஏடிஎம்மில் போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்து டிக்கெட்டை புக் பண்ண வந்தால் டிக்கெட்லாம் தீர்ந்து போச்சுன்றாங்க. என்னென்னு பார்த்தா விஜயனுடைய மாவட்ட செயலாளர்கள், அவன் ஏற்கனவே ரசிகர் மன்றத்தில் வந்து போஸ்ட் ஓட்டு வந்தால் பல பேர் மாவட்ட செயலாளர், அவன் எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கிட்டு போயிட்டான். வாங்கிட்டு போய் வெளியே வச்சு 750 ரூபாய்க்கு. இப்போ நான் சொல்கிறேன், இந்த நேரத்தில் ஜனநாயகன் படத்தோட டிக்கெட்டு ஃபஸ்ட்டு டே அந்த 9ஆம் தேதி ரசிகர் மன்றத்தின் சார்பாக மொத்தத்தையும் வாங்கிட்டான். பெரும்பாலான ஊர்களில் வாங்கி 750 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் வரைக்கும் விற்றுக்கிட்டு இருக்கான்.
இவன் தான் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்ற போறானா. ஆடியோ லான்ச் டிக்கெட் ஒழுங்கத்தா 20,000 3 லட்சம் ரூபா. படத்தினுடைய முதல் காட்சி பார்க்க போனால் மக்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. டிக்கெட்டை பூரா மொத்தமாக 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வெளியே 800 ரூபா 1500 ரூபா கொடுத்து விற்கிறான். இவன் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறான், நேர்மையை காப்பாற்ற போகிறான், ஊழலை ஒழிக்க போகிறான், லஞ்சத்தை ஒழிக்க போகிறான். அரசியலுக்கு மக்களுக்கு நல்லது பண்ண வர சொன்னால் கொள்ளையடிக்கிறதுக்கும் கொலை பண்ணதுக்கும் வரன்றாங்க. உங்களுக்கே வசனம் எழுதிக்கிட்டீங்களே. கொள்ளையடிச்சது யாருன்னு பார்த்தா ஆதவர்ஜனா தெரியும் நமக்கு. கொலை பண்ணது யாருன்னு பார்த்தா 41 பேர் கரூரில் என்ன நடந்துச்சு உலகத்துக்கே தெரியும். சிபிஐ இப்போ ராடு இருக்கு பாருங்க, ராடு, அந்த ராடை நல்லா விளக்கெண்ணையை விட்டு நல்லா விளக்கெண்ணைகளை மூழ்க வச்சு ராடை 12ஆம் தேதி ஏற்ற போகிறாங்களாம். சம்மன் நினச்சிருக்காங்க. 12ஆம் தேதி சிபிஐ கொடுக்குற ராடில் உள்ளே ஏற்றும் போது வெளியிருந்து உண்மைகள் கொடன்னு கொட்டும். கம்ப ராமாயணம், அகநானூறு, புறநானூறு, 1810, பரிபாடல் எல்லாம் வாயிலேருந்து வரும். விஜய் வாயிலேருந்து நீ என்ன டிவி கேக்கு என்ன தாவேக்காவுக்கு 8:45 வரேன்னு சொல்லிட்டு 8:45 வீட்டிலேருந்து கிளம்புனேன். 12 மணிக்கு கரூருக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏன் 7:30 மணிக்கு வந்தேன்? காவல்துறை அதிகாரிகள் சொன்னதை ஏன் மதிக்கலை? வந்த உடனே காவல்துறைக்கு நன்றி சொல்லிட்டு அப்புறம் ஏன் காவல்துறை மேலே பழி போடுறீங்க? சிபிஐ கேட்குமா கேட்காதா? இவ்வளவு கூட்டம் இருக்கு, உள்ளே வந்தால் கேஷுவாலிட்டியை நோக்கி போயிரும்னு சொன்ன பிறகும் ஏன் உள்ளே போனீங்க? அதுக்கப்புறம் ஏன் ஓடி போனீங்க அப்படின்னு 1000 பட்டியல் இருக்குது. அதை நம்ம நாளைக்கு டீட்டெயில்டாக சிபிஐ என்கொயரியில் இந்த புஷி ஆனந்த், இந்த நிர்மல், இந்த ஆதவு, இந்த 3 பேருக்கும் திரிசூலத்தை ஏற்றிருக்காங்க. ஆனால் இங்கே வெளியே என்னன்னா இன்ஸ்பெக்டரை ஓட விட்டுட்டோம், டிஎஸ்பியை தெறிக்க விட்டோம், எஸ்பியை பதற விட்டுட்டோம், முடிஞ்சு சிபிஐ பக்கம் ஃபுல்லாக நம்ம பக்கம் தான் நிற்கிதுன்னு உருட்டி விட்டு உட்காந்துருக்காங்க.